நான் சொல்ல போற பிசினஸ் மூலமா நீங்க ஒரு ஆண்டுல கோடி கணக்குல சம்பாதிக்கலாம். யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிஃப்டிங் பர்பஸா இருக்கட்டும், வெட்டிங் பர்பஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கு போனா அங்க வந்து இந்த ஒரு பையில தான் உங்க ஐட்டமே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, கரண்டா எல்லா பெண்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டீரியல் உள்ள ப்ராடக்ட் இல்ல இந்த ஒரு மெட்டீரியல் உள்ள பேக் தான் வேணும் அப்படின்ட்டு நவந்துட்டு இருக்காங்க. நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, ஜூட் பேக் பிசினஸ். நீங்க ஒரு ஜூட் பேக் பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அசால்ட்டா. அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய பெரிய ஆர்டர் எடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். இதோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட். சோ இப்படிப்பட்ட ஒரு ஜூட் பேக் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Hello and welcome to Freedom Tamil Business YouTube channel. நான் Natalia. இன்னைக்கு நம்ம ஜூட் பேக் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றும் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் யாருன்னு நீங்க பார்க்க போறீங்க. என் பேர் வந்து ஜாஃபர் சாதிக் முகமது சாலி. கடை பேர் வந்து கிளாசிக் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக். ஆக்சுவலி நம்ம 1985 அப்பா கடை வச்சிருந்தாங்க. அப்பா கடை பேர் வந்து கிளாசிக் கார்ட் சென்டர். அதில் வந்து அப்பா வச்சனால கிளாசிக் நாம சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி பண்ணணும்னு என்னோட ஆசை. சரி, எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் போட்டு ஃபுல்லாக எக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம் பண்ணலான்னு ஒரு ஆசைக்கு நான் வச்சிருக்கேன் கிளாசிக். ஆக்சுவலி 1985 கார்ட் பிஸ்னஸ் தான் மோஸ்ட்லி. நான் 10 இயர்ஸாக தான் ஜூட் பேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படும்? வாங்க நம்ம மென்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த ஷாப் ஆரம்பிக்கும்போது முதல்ல அந்த அளவுக்கு அதிகமாலாம் இருக்காது. ஒரு 50,000 to 75,000 போதும். அது எதுக்குன்னா மிஷின்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் தான் முதலீடு தேவை. பேக் மெட்டீரியல் வாங்கணும்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் பேமெண்ட் கொடுப்பாங்க. கரெக்ட். இப்போ நீங்க வந்து அந்த ஆர்டர் கொடுக்குறீங்க, நீங்க எனக்கு பேமெண்ட் கொடுக்க போறீங்க, உங்க பேமெண்ட் வச்சு நம்ம வாங்க போறோம். ஓகே. போக 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 நம்ம அடுத்து வந்து நம்மளே வந்து ஸ்டாக் பண்ணி நம்மளே வச்சு வியாபாரம் பார்க்கலாம். ஏன்னா நீங்க இப்படி வந்து வியாபாரம் பார்த்தோம்னா முதலீடு நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஓகே. சோ இந்த ஒரு இதுவே வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. அந்த கஸ்டமர் வந்து காசு கொடுப்பாங்க, நம்ம வந்து நம்ம இதே வச்சு நம்ம ரன் பண்ணோம், அது மைண்ட்ல வைக்க கூடாது. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்து அது தேவைப்படும். போக 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 வந்து நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வர ப்ராஃபிட்லாம் நீங்கள் வந்து பேக்குக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. மற்ற யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கையில் கண்டிக்காது காசு. ஜூட் பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் தேவை மிஷின்ஸ் மட்டும்தான். அப்புறம் லேபரை வந்து நம்ம அன்பா பார்த்துக்கிட்டா நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருப்பாங்க. கரெக்ட். என்கிட்ட இருக்க லேபர்லாம் வந்து நான் எப்போ ஆரம்பிச்சேன்னா கம்பெனி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே மாறல. அதே மாதிரி லேபருக்கு யாருக்கு பேமெண்ட் கொடுக்குறோமோ கொடுக்கல, லேபருக்கு கண்டிப்பாக பேமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லேபருக்கு கொடுக்க மாட்டாங்க பேமெண்ட். நான் அதனால என்ன பண்ணுவேன், லேபர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஷாப்புன்னு எடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட லொக்கேஷன் இருக்கு. அந்த லொக்கேஷனில் வந்து இப்போ வந்து பாரிஸ் கார்னர் எடுத்தீங்கன்னா ஷாப்போட கான்செப்ட் வந்து 16,000 rupees ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வரும். நான் கடை வாங்கினது வந்து 65 lakhsக்கு வாங்கின கடை. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க வியாபாரம் செய்யணும்னா நீங்க நல்ல ஒரு லொகேஷன்ல கடையை வச்சிருக்கணும். ஸோ அந்த கடைக்கு தேவையான லொகேஷனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, வாங்க நம்ம மென்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி மோஸ்ட்லி 99% வெட்டிங் கார்ட்ஸ், வெட்டிங் பேக் எங்கே அதிகமாக பண்ணுறாங்களோ அந்த இடத்துல லொக்கேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பிஸ்னஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து ட்ரெஸ் கடை போட்டேன்னா எனக்கு வியாபாரம் இருக்காது. கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு கடையில் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ட்ரெஸ் கடைக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் கடையாக லைனாக தான் இருக்கும். அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா வந்து அந்த பஜாரில் போய் நம்ம வெட்டிங் பேக் வைக்க முடியாது. அந்த டெவலப் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கான்செப்டில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக டெவலப் ஆகும். இல்லை நான் எங்கள் ஏரியாவில் வச்சுக்கிறேன், உங்கள் ஏரியாவில் வச்சுக்கிறேன்னா தாராளமாக வச்சுக்கலாம். பட் பிக்கப் பார்த்து கொஞ்சம் டிலே ஆகும். அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ என்னோட சாய்ஸ் வந்து இந்த கடை வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் கடை. ஓகேங்களா? இதுவே வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் முன்னாடி வச்சிருந்தேன். 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சு அதில் சம்பாரிச்சு தான் இப்போ இன்னொரு 100 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஜூட் பேக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது. பார்த்தோன்னே நான் வந்துட்டு ஓகே எல்லாத்தையும் வாங்கிடலாம் கூட எனக்கு தோணுச்சு. அதனால என்ன டிசைன்ஸ் இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேக் ஆக்சுவலி வந்து 2 ஜிப் உள்ள பேக். இங்க ஒரு ஜிப் இருக்கும், இங்க ஒரு ஜிப் இருக்கும், மேல ஒரு ஜிப் இருக்கும். இப்போ இந்த பேக்கோட சைஸ் எடுத்தீங்கன்னா 12-14. ஓகே. இந்த பேக்கோட பிரைஸ் எடுத்தீங்கன்னா 85 rupees வரும். 85 rupees. ஓகே. இந்த பேக் அவங்க வந்து என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு 150 rupees வரைக்கும் சேல்ஸ் செய்றாங்க. ஓகே. ஆனா மோஸ்ட்லி வந்து கடைக்காரங்க வந்து வாங்குனாங்கன்னா 25 பேக்ஸ் ஒரு டிசைன்ஸ் வாங்குவாங்க. இது ஓகே. இதே வந்து வெட்டிங்கு ஷாப்பிங் பேக் வாங்கினா மினிமம் 1000 பேக் 500 பேக் வாங்குவோம். இந்த பேக் வந்து லஞ்ச் பேக். ஓகே. மினி லஞ்ச் பேக். இது மினி லஞ்ச் பேக். ஓகே.
இந்த பேக்கோட சைஸ் எடுத்தீங்கன்னா 8x9. ஓகே 8x9. இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறது வந்து 35 ருபீஸ் ஹோல்சேலில். Okay. இது வந்து ஆக்சுவலி வந்து இது பேக் வந்து சுருக்கு பேக்கு. ஓகே இந்த பேக் வந்து காஸ்ட் வந்து 50 ருபீஸ். 50 rupees. ஓகே. ஆனால் நான் மோஸ்ட்லி 99% சேல்ஸ் பண்ண மாட்டேன். ஏன் சார்? ஏன்னா இது வந்து ஒன் டைம் யூஸ். அவங்க 50 ருபீஸ் கொடுத்து வாங்கினாங்கன்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னை பொறுத்தவரை கான்செப்ட். இதெல்லாம் ஒன் டைம் யூஸ். அதனால் மோஸ்ட்லி அதிகமாக ஸ்டாக்கும் பண்ண மாட்டேன். கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். இது வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரு. ஓகே ஓகே. இது வந்து பாக்ஸ் பேர் வந்து பாய் பாக்ஸ். பாய் பாக்ஸ். ஓகே. நம்ம படுக்கிறோம் தெரியுமா பாய், அதுலேயே நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். ஓ சூப்பர் சார். அந்த பாக்ஸோட ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா 180 ருபீஸ் வரும். 180. ஓகே வாவ் சூப்பர். அந்த பாக்ஸோட ப்ரைஸ். இது ஆக்சுவலி கிஃப்ட் வெட்டிங்க்கு வந்து கிஃப்ட் உள்ள ஏதாச்சும் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்குவாங்க. அப்படி இல்லையா இப்போ வந்து இது வந்து சுருக்கு பேக். இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். இப்போ வந்து நீங்க அந்த சுருக்கு பேக் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சு தெரியுமா, அந்த சுருக்கு பேக்கோட இந்த சுருக்கு பேக் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், யூசேஜும் நல்லா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சு யூஸ் பண்ணணும் கஸ்டமர். கரெக்ட். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த நம்ம கடை பேர் அவங்க சொல்லணும். அந்த மாதிரி பேக் தான் நம்ம சேல் பண்ணோம். இதோட பேக்கோட காஸ்ட் வந்து 200 ருபீஸ் ஆகுது. பெனாரஸ் மெட்டீரியல் வச்ச ஒரு ஜூட் பேக். இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா வந்து கஸ்டமர் டிசைன்ஸ் வாங்கி கொடுக்கலாம் நம்மளுக்கு. இது பேக்கோட சைஸ் வந்து 12-15. இதோட ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பேக்கோட காஸ்ட் வந்து 115 வரும். இது வந்து ஃபோட்டோ ஆல்பம். ஓகே. இதுவும் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். லெதர் பேக். லெதர் கிடையாது, ஒரு டைப் ஆஃப் ஃபோம். ஓகே சூப்பரா இருக்கு. லெதர்ல பண்ணானா 3500 rupees வரும் பேக். கரெக்ட். இது எவ்வளவு சார் இப்போ காஸ்ட்? இது வந்து 900 rupees வரும் ஒரு பேக். 900 பாக்ஸோட. இது வந்து ஜூட் கிடையாது. இது வந்து கேன்வாஸ் மெட்டீரியல். கேன்வாஸ். இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஜூட் பேக். அடுத்து நெக்ஸ்ட் நான் இது கூட மாறலாம். ஏன்னா இதுல வந்து இதான் பொண்ணு மாப்பிள்ளை பேர் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது கஸ்டமைஸ். ஆக்சுவலி அவங்க தேங்காய் போடுறது மட்டும் தான் இந்த பேக் யூஸ் பண்றாங்க. ஏன்னா தேங்காய் போட்ட பேக்கே காம்ப்ளிமெண்டரி தான். கரெக்ட். அப்போ வந்து பேக் எடுத்துட்டு அவங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு காம்ப்ளிமெண்டரியா பேக் கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்கூடாது தேங்காய் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 95 ருபீஸ். பேக்கோட சைஸ் வந்து 13x13. இதோட பேக்கோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 55 ருபீஸ் வரும். இது ஏன் 55 ருபீஸ்னா இந்த மிக்கி மவுஸ் டிசைன் இல்லாம இது வந்து மெட்டீரியல் ஒன்றும் திக்குது. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்னல, அதுக்கு அடுத்த குவாலிட்டி இது. இருக்கிற நம்பர் 1 குவாலிட்டி இதுதான். நீங்க பேக்கை பார்த்தாவே தெரியும். ஆனா பக்கத்துல வச்சு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து டபுள் கலர் லஞ்ச் பாக்ஸ். அண்ட் இது வாவ் பிகர் லஞ்ச் பாக்ஸ். ஆமா இது வந்து एक्चुअली ஸ்டைலிஷா இருக்கு एक्चुअली. ஓ அரைவிங் சூன் I'm going to visit. இது एक्चुअली எதுக்குன்னா வந்து வளைகாப்பு. கரெக்ட். வளைகாப்புக்கு யூஸ் பண்ற பேக் இது. இது எடுத்தீங்கன்னா 65 ருபீஸ். 65 ருபீஸ். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ல நீங்க அழகான வழியில மார்க்கெட்டிங் பண்ணணும். சோ மார்க்கெட்டிங் எப்படி பண்றது? வாங்க நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பிசினஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து இப்பதான் தேவை. கரெக்ட். ஏன்னா முன்னாடிலாம் மார்க்கெட்டிங் தேவை கிடையாது. இந்த ஓல்ட் பிஸ்னஸ்னால வந்து 100% நம்மளுக்கு மார்க்கெட்டிங் தேவை கிடையாது. இதே நீங்கள் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி, இப்போ ஒரு பஜார் வெட்டிங் பஜார்னா வெட்டிங் பேக் இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தேவை கிடையாது. கரெக்ட். இதே வந்து நான் நுங்கம்பாக்கத்தில் ஒரு ட்ரெஸ் கடைக்கு மேலே பேக் கடை வச்சிருக்கேன்னு நினச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக 100% மார்க்கெட்டிங் நம்மளுக்கு தேவை. ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து மார்க்கெட்டிங் 100% அவங்களுக்கு தேவை. மார்க்கெட்டிங் இல்லாமல் அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதே மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் நம்ம வர்ற கஸ்டமர்ஸை அடுத்தடுத்து வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசி ஆர்டர் எடுத்து கரெக்டான டெலிவரி கரெக்டான டைமுக்கு கொடுத்தாவே கஸ்டமர் நெக்ஸ்ட் தேடி வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் குவாலிட்டி மாற்றிடக்கூடாது. இப்போ கஸ்டமர் குவாலிட்டி காட்டுறாங்கன்னா அந்த குவாலிட்டியை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுண்டா என்ன காட்டுறாங்களோ அதை தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காமிச்சிட்டு கொடுக்கும்போது செகண்ட் குவாலிட்டி கொடுத்தோன்னா அடுத்த கஸ்டமர்ஸ் தேடி வர மாட்டாங்க. ஆக்சுவலி வெப்சைட்ஸ் முக்கியம் கிடையாது. என்னன்னா பெரிய பெரிய கடைக்கு நம்ம சப்ளை பண்ணுறதுனால வெப்சைட் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு ஜூட் பேக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம கடை பேர் வரும் அந்த லிஸ்ட்டில். ஆனால் நான் பேமெண்ட்டோ இல்லை எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது. நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே கிடையாது. நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி. அதனால எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ புதுசாக யாராச்சும் வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய லெவலில் வரலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், எவ்வளோ இப்படிப்பட்ட பிஸ்னஸ்லேருந்து நம்ம சம்பாதிக்கலாம்? வாங்க அதையும் நம்ம மென்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 1.5 lakhs நான் சம்பாதிப்பேன். ஆனால் அதிகமான பேக் சேல்ஸ் பண்ணி நான் சம்பாதிப்பேன். ஓகே. இதே நீங்கள் கம்மியான பேக் சேல் பண்ணி 1.5 lakhs சம்பாதிக்கலாம். ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பேக் அவன் வாங்கிட்டு போனால் 2 லட்ச ரூபாய் கூட சேல்ஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹோல்சேல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால ஹோல்சேல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில் எண்ணலாம்.
இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்து 1 lakh ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம 50,000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, 50,000 என்றதுக்கு ஆசையாக இருக்கும். அதில் வந்து மார்ஜின் 100% இருக்கும். இப்போ 1 lakh பண்ணுறாங்கன்னா எனக்கு மார்ஜின் கம்மியாக இருக்கும். அவங்க 2 lakh கூட சேல்ஸ் பண்ணலாம். இதே நீங்கள் ரீட்டைல் வியாபாரம் பண்ணீங்கன்னா 100 ரூபா பேக்கு வந்து 150 ரூபா காசு கொடுப்பாங்க, 50 ரூபா ப்ராஃபிட்ல. அந்த 150 ரூபா 2 தாள் எண்ணி நம்ம கல்லால போடுறோம். ரீட்டைல பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல இல்ல. ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கலாம். மந்த்லியே 1.5 lakனா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு சே நீங்க 15-16 lakh கிட்ட சம்பாதிக்கிறீங்க. கரெக்ட்டா? ஜூட் பேக் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி இவ்ளோ கத்துக்கிட்டீங்க. பட் இதை விட அதிகமா A to Z நம்ம ஃப்ரீடம் ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதாவது how to start your very own jute bag manufacturing business. ஸோ உடனே போய் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த பிசினஸ் கோர்ஸை A to Z கத்துக்கிட்டு உங்களோட ப்ராஃபிட்டபிளான பிசினஸை நீங்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். Thank you for watching Freedom Tamil Business YouTube channel. Get wise, break free.